மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் எந்த விதமான கர்மாக்கள் செய்தால் நாம முக்தி பெற முடியும் என்ற விஷயத்தை ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்ற விஷயம் நாம பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 19வது ஸ்லோகம். தஸ்மாதசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்த்யோ ஹ்யோச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷः. தஸ்மாதசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்த்யோ ஹ்யோச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷः. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான கர்மா செய்தால் முக்தி என்பது பெற முடியும்? இந்த கேள்விக்கான பதில் நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதாவது பொருள் சார்ந்த விஷயங்களின் மீது பற்றுதல் இல்லாமல், அதாவது பற்றற்றவனாக இருந்து கொண்டு கர்மாவை செய்யணும். ஆனால் பொருள் சார்ந்த விஷயத்தின் மீது கூடவும் சில நேரங்களில் நமக்கு பொறுப்பு என்பது இருக்கும். அந்த பொறுப்பு என்பது கர்மாவாக கண்டிப்பாக அந்த கர்மா என்பது செய்யணும். அதாவது பற்றற்றவனாக அந்த பொருளின் மீது அட்டாச்மெண்ட் என்பது இல்லாமல் நாம செய்ய வேண்டும். அதாவது எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்லாமல் என்றால் தன்னலமற்ற கர்மாவாக செய்யணும். நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் இந்த பொருள் சார்ந்த விஷயங்களின் மீது நான் ஏதாவது ஒரு கர்மா செய்தால் ஏதாவது திரும்ப ஏதாவது எனக்கு கிடைக்குமோ அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் தன்னலமற்ற கர்மா என சொல்லப்படுகிறது. ஞானத்துடன் செய்யணும். ஒரு பொறுப்பு என்பது நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது சரியான முறையில் செய்யணும். சரியான முறை என்றால் என்ன? அந்த விஞ்ஞானம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஞானத்துடன் செய்யணும். ஏதோ செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தால் அங்கே வெற்றி என்பது கிடைக்காது. யாருக்கு வெற்றி? இங்க வெற்றி என்றால் என்ன? தன்னலமற்ற கர்மா என்றால் நமக்காக நாம் செய்யவில்லை, இந்த உலக நன்மைக்காக செய்யும். உலகம் என்றால் என்ன? உலக நன்மை என சொல்லிக்கிறோமே. உலக நன்மை என்றால் என்ன? உலகம் என்றால் உலகத்தில் இருக்கும் மக்கள், உயிரினங்கள். இவருக்கு ஏதாவது ஒரு நன்மை என்பது நீங்க செய்கிறீர்கள் என்றால் அங்கே உலக நன்மை என சொல்லப்படுகிறது. மக்களுக்காக நீங்க செய்யும் போது அவருக்கு ஒரு நன்மை என்பது தரணும். உங்களுடைய கர்மா தர்மத்தை காப்பாற்றுவதற்காக செய்யணும். இவ்விதமாக நம்ம கர்மாக்கள் செய்தால் நமக்கு முக்தி என்பது கிடைக்கும். முக்தி என்றால் என்ன? இந்த உடலுடன் இருக்கும் போதே ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்வோமே, அதுதான் முக்தி. ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட், நானு, எனது, எனக்கு என்ற எண்ணத்துடன் நாம ஏதாவது ஒரு கர்மா செய்தால் அங்கே ஆனந்தம் என்பது இருக்காது. எதற்காக இருக்காது? அங்கே எதுவும் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அங்கே ஆனந்தம் எங்கே இருக்கும்? துன்பம் தான் இருக்குமே. நான் செய்த கர்மாவுக்கு எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு துன்பம் என்பது ஏற்படும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பற்றற்றவனாக பொறுப்புடன் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக மக்களுடைய ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் நன்மைக்காக நாம செய்ய கர்மாக்களை அனைத்தும் மோட்சம் என்பது கொடுக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்யும் கர்மாவை பொறுப்புடன் செய்யணும். நமக்காக நாம் செய்வதில்லை என்ற ஒரு விழிப்புணர்வுடன் செய்யணும். நமக்காக நாம் செய்யவில்லை என்றால் எப்படி சார் என்றால், மக்கள் அனைவருக்காக நீங்க செய்தால் அந்த மக்களுக்குள்ள நீங்க ஒத்துரு. அந்த மக்களுக்கு எந்த நன்மை தரக்கூடுமோ உங்களுடைய கர்மா, அதே நன்மை என்பது உங்களுக்கும் கிடைக்கும். மக்களுக்குள்ள ஒன்றாக இருந்து மக்களுக்காக செய்யும் கர்மாவை தர்மத்தை காப்பாற்றும். நமக்கு மோட்சத்தை கொடுக்கப்படும். இவ்விதமாக நம்முடைய கர்மாக்கள் அனைத்தும் தினமும் செய்யணும் மாஸ்டர். இந்த விதமாக செய்ய வேண்டிய மனசு ஏற்படுவதற்காக, விழிப்புணர்வு உயர்த்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக, ஆன்ம சக்தியை நாம் செய்யும் கர்மாக்களுக்காக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? தினமும் தியானம் செய்யணும். தினமும் பகவத்கீதா மாதிரி புத்தகங்கள் அனைத்தும் படிக்கணும். இவ்விதமான சத்சங்கத்தில் இணையணும். அப்போதான் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய தர்மம் எல்லாம் தெரிந்து இந்த உலக நன்மைக்காக என்ன செய்யணும் என்ற விஷயத்தை நாம புரிந்து கொள்ளும். அப்போதான் பற்றற்ற தன்மை என்பது நமக்கு வருது, இல்லாமல் வராது மை டியர் ஃப்ரெண்ட். அதற்காக தினமும் தியானம் செய்வோம், புத்தகங்களை வாசிப்போம், சத்சங்கம் செய்வோம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.